Hi friends, welcome to Agatya Village. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, மாப்பிள்ளை சம்பா அரிசியில் சாஃப்டான குழிப்பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி இட்லி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி டேஸ்ட்டாக குழிப்பணியாரம், அது கூடவே நல்லா டேஸ்ட்டாக க்ரீமியான குடமிளகாய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம குழிப்பணியாரம் பண்ணுறதுக்கு கல் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் குழிப்பணியாரம் ஒரு அரை அளவுக்கு மட்டும் அரை குழி அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் விட்டால் போதுங்க. நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி விட்டு இன்னொரு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த குழிப்பணியாரம் பார்த்துக்கு சீக்கிரமாகவே வெந்துடுங்க. மேலே நல்ல மொறுமொறுன்னு உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நம்ம நார்மலாக அரிசியில் செய்கிறத விட இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செய்கிற குழிப்பணியாரம் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. மேலே நல்லா மொறுமொறுன்னு இருந்தனால நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இது கூட நம்ம குடமிளகாய் சட்னி காரசாரமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலர் மாறி நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அது ஆறட்டும். அதுக்கப்புறம் அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லெண்ணெய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5 போல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு ஒரு 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம். இதுவும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு கேப்சிகம், நான் க்ரீன் கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன், அதையுமே பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கேப்சிகம் வணங்குற அளவாக கொஞ்சமாக பொடிப்பு இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாவே போதுங்க, ரொம்ப அதிகமாக வேண்டாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கும் போது ரொம்ப வதக்கிடக்கூடாது. கேப்சிகம் கொஞ்சமாக தண்ணி வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நிறுத்திடலாம். இது கூட கொஞ்சமாக கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இதனால கேப்சிகம் கலர் மாறாமல் இருக்கும். அதுக்கிறக்காக தான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த உளுந்து சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு தனியாக ஒரு தட்டத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இது கூட ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருந்த கேப்சிகம் இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதையுமே 1/4 டீஸ்பூன் கடுகு, இது கூட ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். லைட்டாக நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்த உளுந்தையும் சேர்த்துடலாம். உளுந்து மாவு கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக அந்த ப்ரௌனிஷாக வருது. இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கேப்சிகமும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணியாட்டம் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சட்னி பொறுத்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட நல்லா க்ரீமியாக டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இட்லி தோசை எல்லாத்துக்கூடமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செஞ்ச இந்த குழிப்பணியாரத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த குழிப்பணியாரத்தை பொறுத்தளவுக்கு நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு மேலே கொஞ்சம் மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. அதுக்குமே இந்த குடமிளகாய் சட்னியோட வச்சு சாப்பிடும்போது சூப்பரான காம்பினேஷனாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதே ரேஷியோவில் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.